பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லீஃப் தான் போட போகிறோம். இந்த ஸ்டெம் அண்ட் லீஃபு எப்பயுமே வந்து நீடில் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் நல்லா இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. கேமராவில் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி பெண்ட் ஆகிட்டு இங்கே கரெக்டாக இந்த மாதிரி ஷார்ப்னஸ் நல்லா வந்திருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்களே அந்த மாதிரி கரெக்டாக வாங்க முடியாது. கொஞ்சம் இதுவாக இருக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டோன்னா கரெக்டாக வராது. இந்த மாதிரி கரெக்டாக அந்த பெண்டு லைட்டாக இப்படி வந்த மாதிரி இருக்கணும். தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. சரியில்லைன்னா நீங்கள் போடுறப்ப இருந்தாலும் கொஞ்சம் ஹார்டாக வர மாதிரி இருக்கும். ஸ்பீட் வராது. ஸோ நீடில் பார்த்து வாங்க. நான் வாங்கிட்டு வந்ததுலேயுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நீடில்ஸ் இந்த மாதிரியும், இந்த மாதிரி வுட்டில் வந்த மாதிரியும், இந்த வுட் இல்லாமல் அயன் அந்த இது வந்த மாதிரியும், ஸ்டாண்ட் இந்த நம்ம பிடிக்கிற இந்த ஸ்டாண்ட் வந்த மாதிரியும் வாங்கிட்டு வந்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நீடில் சரியில்லை. அண்ட் இப்போ நான் இங்கே இப்போ போட்டுட்ருக்கவே இந்த வுட் நீடிலில் கூட இந்த நீடில் வந்துடும் ஒரு வாட்டி. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த B7000 கம்மா இந்த உள்ள அந்த வுட்டு இந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, இந்த கேப் உள்ள அந்த கம்மை உள்ளே நல்லா நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நீடில் நல்லா போட்டு அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த நீடிலுமே கூட எனக்கு அப்படி வந்தது தான். பட் அந்த ஷார்ப்னஸ் அழகாக இருக்கிறதுனால எனக்கு போடுறதுக்கு மனசுலாம் அப்படி போட்டு பார்த்தேன், நல்லா ஃபிட் ஆகுது. ஸோ அந்த B7000 பார்த்திங்கன்னா ரொம்ப மல்டி பர்பஸ் இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல கம் அது யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஆரிக்கன்றது இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கம்மை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா வாங்கிக்கோங்க. நான் எதுக்கு இந்த நீடில் வாங்கணும்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்பீடு வரதுக்காக தான் அயன் நீடில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த துலிப் நீடில் வந்து ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜில் இந்த துலிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். இதில் 14 சைஸ் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. அண்ட் வந்து 25, 24 வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அது. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் போனவங்களே நிறைய பேர் இதை விட இதுவே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். பட் வந்து இந்த ஸ்பீட் இதில் வராது. என்னென்னா நம்ம பீட் எடுக்கிறப்போ ரொம்ப குயிக்காக எடுக்கலாம். இதில் பீட் அதிகமாக வரும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாத்துமே டேமேஜ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஃபுல்லாக போச்சுன்னா அந்த கிளாத் ஹோல்ஸ் வந்து பெருசாக விடும். இப்படி உள்ளே போடுறப்போ இவ்வளோ போட்டோன்னா தான் அது கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஹோல் விழும். பட் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக அது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஃபுல்லாக இன்செட் ஆனாலும் அந்த டேமேஜ் ஒன்றுமே இருக்காது. சேம் அந்த ப்ரொசீஜரில் தான் இருக்கும் அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா. ஸோ அயன் நீடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக விட்டுறாதீங்க. யாராவது சொன்னால் கூட, நான் போன கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இன்னுமே அந்த துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணாங்க. பட் நான் வந்து இது ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சீக்கிரமாகவே யூஸ் பண்ணேன், ஏன்னா வந்து வரும் அப்படின்றதுக்காக. ஆனால் பிகினர் ஸ்டேஜில் எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஹார்டாக இருந்தது, டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் ப்ராக்டிஸில் இட் வுட் பி பர்ஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்ளே இருந்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு இதுக்குமே நம்ம உள்ளே இருந்து எடுத்தோன்னா அந்த ஸ்ட்ராங்காக நல்லா வரும். நம்ம வந்து தனியாக எடுத்த மாதிரி இருக்காது, நல்லா அதோட திக்னஸாக அந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து உள்ளே இருந்து ஸ்டெம்மு அந்த இதுக்குள்ளே விட்ட மாதிரி ஒன்று எடுத்திங்கன்னா அப்போ வந்து நம்ம ஜாயின் இப்போ ஒரு ஸ்டெம்மை பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபீல் நம்மளுக்கு வரணும் இல்லையா பார்க்குறப்பே. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி எடுக்க சொல்கிறது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அது என்ன தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், தூரமாக அந்த பார்த்தா தெரியாது. பட் நம்ம உள்ளே பார்த்தோன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு, ஏதோ தனியாக அந்த ஸ்டெம் இருக்கிற மாதிரி அது ஃபீல் ஆகும். ஆனால் இப்படி நீங்கள் கொடுத்துட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த லுக்கே பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கும் நார்மலாக இருக்கிறதுக்கும் நம்ம பார்த்தோன்னே என்ன தான் நம்மளுக்கு அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் சிலதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆரி நீடில். ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம வளர்ந்ததுலேருந்தே ஒரு டிசைன் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். இது அழகாக இருக்கா, இப்படி வந்திருக்கா, இதில் சம் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றது. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்குறோம். பார்த்த உடனே நம்மளுக்கு அதில் இருக்கிற டேமேஜஸ் கண்ணுக்கு தெரியவே, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ராங்காக பண்ணியிருந்தால் கூட அது உங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அதே தான், நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது தப்பாக போயிட்டாலும் அதை நம்ம தெரியாத அளவுக்கு கரெக்ட் பண்ணுறதும் நம்மளுடைய வேலை தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பை சான்ஸ் நம்ம மிஸ்டேக் ஆகலாம்.
ஆனால் வேணுமனே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பை சான்ஸ் மிஸ்டேக் ஆகலாம். அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தெரியணும். அட் த சேம் டைம் கஸ்டமர் இது தானே அப்படி நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளுக்கு முக்கியமானவங்க நம்ம பண்ணுறப்போ எவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி ஒன்றுமே நம்ம இது முக்கியம், நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறோம், இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும். ஸோ அப்படி திங்க் பண்ணிகிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இஸ் மஸ்ட் ஒன் அண்ட் ப்ராக்டிஸ் பர்ஃபெக்ட் நான் சொன்ன மாதிரி. அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் போடுறப்பே வந்து இந்த டிசைன் வந்து ஓரளவுக்கு அந்த இமேஜினேஷனில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஒரு டைம் இல்லாமல் ஹரிபரியாக எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்ம நிறைய மிஸ்டேக்கே பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்காது தான் சில சமயத்தில். நம்ம இது அந்த ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 15-20 மினிட்ஸில் முடிக்கிறது 10 மினிட்ஸில் முடிச்சுட்டு போயிடலான்னு பண்ணுவோம். ஏதோ இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன அந்த சிக்காகும். அது என்ன ஆகும், நம்மளுக்கு இங்கே ஆச்சுன்னா அதை அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே எடுத்துகிட்டு போய் விட்டுரும் நம்மளை. இன்னும் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். நம்ம சொன்ன மாதிரி எப்பவுமே 2 பீடாக கொடுங்க. அதை விட அதிகமாக கொடுத்துடாதீங்க. கம்மியாக கொடுத்தீங்க 1 பீடாக கொடுத்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனையே வராது. ஆனால் டைம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். இட் வில் டேக் மச் டைம். ஆனால் வந்து நீங்கள் 3 பீடாக கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த எண்டில் உங்களுக்கு பர்ஃபெக்ட் லுக்கு கொடுக்காது. அண்ட் நீங்கள் இப்போ இன்கேஸ் சில்க் த்ரெட் ஏதாவது அதில் உள்ளே அப்ளை பண்ணணும், திடீர்னு அது உள்ளேருந்து வேறு ஏதாவது ஒரு மாடல் எடுப்போம், அப்படிலாம் பார்க்குறப்போ ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாதிரி வந்துடும். நல்லாவே இருக்காது பார்க்கவே. இதெல்லாம் நிறைய பேர் வந்து பிகினர் ஸ்டேஜில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்பயுமே பெர்ஃபெக்டாக ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுங்கள், மாற்றி பண்ணிடாதீங்க. இப்போ எப்பயுமே ஒரு ஸ்டெம் எடுத்திங்கன்னா இந்த எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஸ்டெம்மை கொண்டு வந்துட்டு இந்த லீஃப் போட்டுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் இதுக்கு போங்க, இந்த லீஃபுக்கு. அதுக்கு முன்னாடி அது இங்கேருந்து இந்த லீஃப்க்கு போயிட்டு இப்படி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா இது அப்படி கொண்டு வராதிங்க. எப்பவுமே இங்கே கொண்டு வரீங்களா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை கொண்டு வந்துடுங்க. தென் அதுக்கப்புறமா இந்த லீஃபுக்கெல்லாம் போங்க. எப்பயுமே அதை நல்லா ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னா இங்கே கொண்டு வந்துட்டு இந்த லீஃப் வரைக்குமே நம்ம அதை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சைடு லீஃப்க்கு எல்லாமே போகணும். பாருங்கள், நான் 2 பீடாக தான் இப்போ அயன் நீடில். இப்போ எனக்கு வந்து நான் பீடு நிறையனா இதில் குவிச்ச மாதிரி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரமிடு மாதிரி. அப்போ வந்து இப்படி பண்ணோன்னவே பாருங்கள், இந்த பவுச்சில் நம்ம இப்படி பண்ணோன்னவே இந்த அயன் நீடெல்லாம் இன்னும் நல்லா வந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு போடுறதுனால ஸ்லோவாக போடுறதுனால இப்படி இவ்வளோ பீட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். இதுவே ஆர்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இப்படி பண்ணோன்னவே அழகாக வந்துடும், குயிக்காக வரும். நம்ம குயிக்காக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக இருக்கும். நல்லா குயிக்காக போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நெக் பெயின் வரும், அந்த கை இந்த இடத்துல கொஞ்சம் பெயின் வரும். நிறைய டிசைன்ஸ் எல்லாம் ஒரு 5 hours 7 hours எல்லாம் நம்ம கண்டினியூவாக போட்டோன்னா கண்டிப்பாக பெயின் வரும். ஸோ அதுக்கு நம்ம குயிக்காக முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா அந்த பெயினே ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு 2-3 மெம்பர்ஸ் நம்ம கூட இருந்துட்டு நம்ம பண்ணோன்னா அது போடுறதே இன்னும் தெரியாது. கொஞ்சம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படிலாம் போடுவோம். ஆனால் நம்மளா தனியாக வீட்டில் போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சாங் ஏதாவது வச்சுக்கோங்க, ஒரு மோட்டிவேஷ்னல் சேனல் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்த்துட்டே போடுங்க. ரொம்ப நல்லா இன்த்துவாக இருக்கும். அது சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். அண்ட் மிஸ்டேக் வந்துச்சுன்னா சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு 20 minutes ஒர்க், 1/2 hour ஒர்க் இருக்கிறத 10 minutesல நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 minutesல இப்போ பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு ஒர்க் வரும். ஸோ இந்த 10 minutesல நம்ம இதை வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். ஏன்னா வந்து ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் வந்ததுனாலும் அதை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அங்கே இங்கேனா விட்டுடும். அப்போ இன்னும் டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எனக்கு அப்புறம் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் பிகினராக இருக்கவங்களுக்குமே சொல்கிறேன், வரலையானா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பீடில் ட்ரை பண்ணுங்கள். பீடு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபாஸ்ட்டு, அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு நல்லாவே வர ஆரம்பிக்கும். இது நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் கிளாஸில் பார்த்ததுனால சொல்கிறேன். வரலையானா அதை கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்காக விட்டுற சொல்ல நான்
ஆனால் அதுக்கு பாருங்கள் இப்போ இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரேன்ட்டு நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 2 பீடுக்கு நடுவில் விடுறேன், நீடில் எடுக்கிறேன். பாருங்கள் நான் அந்த ஸ்டிச்சஸுமே எப்படி போடுறேன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஷார்ப்னஸும் சொல்கிறேன். ஜூம் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள் நான் அயர்ன் நீடில் உங்களுக்கு நல்லாவே வரும் இன்னும் துலிப் நீடிலை விட. பட் நம்ம ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டேஜில் அந்த துலிப் நீடில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்னென்னா அதை விடுறதுக்கே மனசு வராது. எது ஒன்றுமே நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேயே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். பட் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்மளுக்கு, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீடு வரும். அட் த சேம் டைம் பிகினர் ஸ்டேஜில் இந்த நீடில் சரியாக வராது நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த நீடில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் பீடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பையாக ஒரு மாதிரியாக கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரியெல்லாம் இருக்கும். அதனாலேயும் கூட அந்த லுக் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீடு எனக்கு சரியில்லாமல் இருக்குது. அது என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த லுக்கையே மாற்றி கொடுக்கும். சம்டைம்ஸ் அந்த மாதிரியும் ஆகும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அந்த உள்ள லோடிங் கொடுக்குறப்போ அது தெரியாது. அதுக்கு தான் அந்த மாதிரி லோடிங் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் 2 பீடு கொடுக்காம இன்கேஸ் 1 பீடு கொடுத்துருந்தீங்கன்னா அது ஓகே. ஆனால் அது வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் 3 பீடு கொடுத்துருந்தீங்கன்னா அது நம்மளுடைய ஒரு முட்டாள்தனம் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த லுக்கையே மாற்றிடும். நம்ம ஏன் அதை கொடுத்தோன்ற மாதிரி அந்த லுக்கை மாற்றி விட்டுரும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் அட்வைசபிள் ஒன். ஸோ அதெல்லாம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம பாருங்கள் எண்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னா இதை நான் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பீடு வர மாதிரி இருக்குது. ஆனால் அதை கொடுக்காம இந்த இடத்துல நம்ம இப்படி போட்டோன்னா தான் வந்து அந்த கேப் கரெக்டாக ஃபில் ஆகிட்டு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நான் இங்கே பீட் லாக் தான் கொடுக்க போகிறேன். பாருங்கள் அப்படியே எடுத்து இப்போ நான் பீட் லாக் கொடுக்குறேன். எப்பயுமே வந்து துலிப் நீடில் வேணால் கொஞ்சம் இந்த பீட் லாக் கொடுக்குறப்ப நம்மளுக்கு துலிப் நீடில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி சமயத்தில் ஏன்னா துலிப் நீடில் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு. அப்படி வரல இப்போ பாருங்கள், ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்போது வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக அதில் போயிட்டு இந்த கேப்பில் மாட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லீஃபு அழகாக வந்துடும். இது நான் ஒரு சின்ன லீஃபாக தான் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து குட்டியாக தான் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இப்போ இந்த லீஃப் போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டெம்மில் இருந்து இங்கேருந்து எடுக்கிறதா இல்லை இங்கேருந்து எடுக்க கரெக்டாக பார்த்து கொடுங்க. எடுத்துட்டு அகெயின் இந்த இடத்துல விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கொண்டு போகிறப்போ அது எல்லாம் அந்த ஸ்டெம்மில் இருந்து வந்த லீஃப் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து கொடுக்குறேன். ஸ்லோவாக தான் பண்ணுறேன். அயன் நீடில் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுட்டு நான் இந்த ஒரு இதுக்கு வந்து சில்க் த்ரெட் லோடிங் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். பார்க்குறவங்களுக்கு ஓகே, ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு, இப்போ பார்க்காதவங்களுக்காக தான். அது இல்லாமல் லைவ் கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு 1 மந்தில் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக அதை பற்றி தான் நான் போடுவேன். இன்கேஸ் எனக்கு டைம் இருந்தால் இதை டைம் கிடைக்கிறப்போ நான் போட்டு விடுவேன் வீடியோ. அதில் நீங்கள் எதனா டவுட் கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்ததுன்னா நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். அதனால தான் லைவ் கிளாஸ் போட்டுவிடுறேன் நான். இப்போது ஆல்ரெடி நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அந்த இது போட்டு வீடியோ ஆல்ரெடி இருக்குது சேனல். பட் அதுலேருந்து நான் எடுத்து இதில் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் புதுசாகவே எடுத்து போடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு 1 மந்த் கேப் இருக்குது. இந்த 1 மந்த் கேப்பில் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டு எல்லா ஸ்டிச்சஸும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை கண்டினியூ பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் லைவ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து எங்களது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தியா ஃபேஷன் ஹவுஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ ஃபேஷன் டிசைனிங், மெஹந்தி கிளாஸ், அண்ட் வந்து இதில் நான் இப்போ போடாமல் இருக்கிறது வந்து ஜுவல்லரி மேக்கிங் தான். அது எனக்கு எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. மெஹந்தியுமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுமே போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் இதில் நான் போடாமல் இருக்கிறது வந்து ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் தான். அதுவுமே வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஒரு மல்டி கோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சேனல் தான் இது. கண்டிப்பாக ஒரு ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்க கூட இதை பார்த்து கற்றுக்கலாம். ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்களே உங்களுக்கான டிசைன்ஸை மெஹந்தியிலேருந்து
ஒரு ஃபேப்ரிக் பெயிண்ட்லேருந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப அழகான ஒன்று. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் வந்து ஃபேட் ஆகாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீடெல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகும், சில்க் த்ரெட் ஃபேட் ஆகாது. அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து சுத்தமாக ஃபேட் ஆகாது. நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்டாக நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச டிசைனும் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். அண்ட் வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கிட்ஸுமே அதை பார்க்குறப்போ அவங்களுமே அதை பண்ண ஆரம்பிப்பாங்க, அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பீடு கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்து பீட் லாக் தான் பண்ண போகிறேன். இப்போ பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ரியல் லீஃப் மாதிரியே இருக்கும். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தான் நான் பீட் லாக் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பீட் லாக் கொடுக்குறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நீட்டில் போட வரலைன்னா துளிப் நீடில் கொஞ்சம் எடுத்து இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ எனக்கு இதிலே கரெக்டாக வந்ததுனால நான் அதை விட்டுறேன். பாருங்கள் அழகாக ஒரு லீஃப் வந்துடுச்சு அவங்களுக்கு. இன்னும் இதுக்கு லோடிங் கொடுத்துட்டோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும், உங்களுக்கு லீஃப் க்யூட்டாக இருக்கும். இப்போ இந்த லீஃப்க்கு போயிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லீஃப் போடுறோம். இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்லேருந்து இங்கேருந்து எடுத்து த்ரெட்டை இங்கே கொடுத்து டைட் பண்ணிக்கிறோம். ஒரு நாட் போட்டுடுறோம். நாட் லாக் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது பாருங்கள் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் வீடியோ. அட் த சேம் டைம் நம்ம கிட்டவும் இருக்கணும், ஸ்டெம்மில் ஒட்டின மாதிரி இருக்கணும், 2 பீட் கொடுக்கணும். அண்ட் வந்து நம்ம ஸ்டாண்டில் இருந்து எடுக்கிறப்போ கேப் வராமல் இருக்கணும். நிறைய பேர் சொல்கிறது அதே ஃபால்ட்டு தான். நம்ம போடுறப்போ நல்லா இருக்கு மேம், அந்த இது ஸ்டாண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறப்போ சம்டைம்ஸ் இந்த கேப் வருது. அதுக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான். நீங்கள் அந்த இப்படி வச்சு போடாமல் நீடில் நல்லா இப்படி உள்ளே தள்ளின மாதிரி இப்படி போட்டிங்கன்னா அந்த கேப் வராதவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டாண்டில் இருந்து எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த கேஃபே இருக்காது. அந்த திக்னஸோடு அழகாக இருக்கும் பார்க்கவே. அண்ட் வந்து 2 பீடாக கொடுங்க, 3 பீட் கொடுக்காதீங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இங்கே நான் லீஃப் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வர போகிறேன்ட்டு அதுவுமே ஒன் டைம் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. லைவ் கிளாஸ் தான் போயிட்டு இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே தான் நான் ஷோ பண்ணுறேன், எதுவும் கட் பண்ணலை. ஏன்னா மிஸ்டேக் வந்தால் நான் ஸோ மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வந்தால் அதை அப்படியே தான் ஷோ பண்ணியிருப்பேன். அதை எடிட் பண்ணியெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வருதுன்றது தெரியணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளாலையும் போட முடியும் அப்படின்னு தோணும். இல்லைன்னா அந்த மிஸ்டேக்ஸே பார்க்காம இருந்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கே இவ்வளோ மிஸ்டேக் வருது, அப்போ நம்மளுக்கும் மிஸ்டேக் வரதில்ல, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போடுவீங்க. அந்த மிஸ்டேக்ஸே பார்க்காம இருந்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு மட்டும்தான் அது வரல போல் இருக்குது, நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது, நம்மளுக்கு வந்து அந்த இதுவே வரல, நம்மளுக்கு அந்த பீட் போடுறதெல்லாம் நம்மளுக்கு வரல, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்மளுக்கு வரல, அந்த மாதிரி தப்பான ஒரு மைண்ட் செட் போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பீட் சரியாக வரலைனாலும், டக்குன்னு கட் ஆச்சுனாலும், சில்க் த்ரெட் போடுறப்போ பீட் தப்பாக போட்டாலும், த்ரெட்டு கட் ஆச்சுனாலும் எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே லைவாக தான் நான் ஷோ பண்ணியிருப்பேன். எதுவும் எடிட் பண்ணியிருக்க மாட்டேன், அதை கட் பண்ணவும் மாட்டேன். பாருங்கள் அப்படி இப்போ கூட பாருங்கள் நான் அப்படியே தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒர்க்ஃபுல்லான ஒரு சேனலில் தான் இருக்கும். அண்ட் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே எனக்கு தெரிஞ்ச வரல நான் எல்லா ஸ்டிச்சஸுமே போட்டுட்டேன். இஃப் இன்கேஸ் அதில் ஏதாவது ஸ்டிச் மிஸ் ஆகிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சொன்னேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸுமே எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ரியலி பூஸ்ட் மீ டு அப்லோட் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா எது ஒன்றுமே நம்மளுக்கு அந்த என்கரேஜ் பண்ணுறப்போ இன்னுமுமே வந்து மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்த்துவாக இருக்கும். கண்டிப்பாக எப்பவுமே கீழே கமெண்ட் போடுங்க. என் சேனலுக்கு மட்டும் இல்லை, சேனல்ன்றது இல்லை, யார் ஒன்றுமே எது ஒன்று நம்மளுக்கு நல்லதாக கொடுக்குறப்போ அவங்கக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கான க்ரெடிட்ஸ் அவங்களுக்கு போகணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த க்ரெடிட்ஸை கொடுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இங்கே செட் ஆனதுனால நான் அப்படியே
பீட் லாக் கொடுத்துட்றேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் இப்படி போடுறீங்கன்னா ஒரு வாட்டி இந்த நீடில் கரெக்டாக வரும், சம்டைம்ஸ் வராது. அதுக்கு தான் நான் சொல்கிறது, பக்கத்துலேயே துளிப் நீடில் வச்சுக்கோங்க. இப்போ போட்டிங்கன்னா அழகாக போயிட்டு லாக் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக லாக் ஆகிடும். அவ்வளோதான். இந்த லீஃப்மே க்யூட்டாக இருக்கும், இந்த லீஃப்மே க்யூட்டாக இருக்கும். லோடிங் கொடுத்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த லீஃப்க்கு லோடிங் கொடுக்குறேன். பாருங்கள், ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லீஃப்க்கு ஏற்ற மாதிரி இதோ கட் பண்ணிக்கோங்க குட்டியாக. பாருங்கள், சரி த்ரெட் தான், ஜர்தோசி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி எப்பவுமே சிங்கிள் டைம் யூசேஜ், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படி கேப் வந்ததுனாலும் இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயே இப்போ கோல்டன் கலரும் இருக்குது. நீங்கள் இங்கே கோல்டன் கலர் கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படிக்கான வந்ததுன்னா லைட்டாக நீங்கள் இழுத்திங்கன்னா அவ்வளோதான், இப்படி பிரிஞ்சிடும். பாருங்கள், இந்த கலர்லேயும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். இழுத்திங்கன்னா பிரிஞ்சிடும். ஸோ வேஸ்ட்டாக போய்டும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்களுக்கு இதில் வச்சு விளையாடுறது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கவே கூடாது, அதை எடுத்து நாஸ்தி பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவங்க அதை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து துளிப் நீடில் இந்த அளவுக்கு எடுக்க முடியாது. சின்ன சைஸ்னால் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். பட் பெரிய சைஸ் இருந்தால் கண்டிப்பாக நீடில் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில்க் த்ரெட்டுக்கு வந்து நம்ம துளிப் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அந்த எம்போஸ்டாக வரதுக்காக இந்த ஜர்தோசியை கொடுக்குறேன். உங்களுக்கு கிட்ட ஜர்தோசி வேறு கலரு, இப்போ கோல்டன் கலர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலருமே செட் ஆகும், வேறு எந்த கலரும் செட் ஆகாது. பர்பிள் கலர் செட் ஆகும். இப்போ பாருங்கள், 2 த்ரெட்டுமே வந்தாச்சா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே செட் பண்ணிவிடுங்க. ஜர்தோசியை எடுத்துகிட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், இப்போ துளிப் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். 14 சைஸ் பாருங்கள், 14 சைஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 14 சைஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ரொம்ப எம்போஸ்டாக வரணுன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் பைப்பிங் த்ரெட்டுமே யூஸ் பண்ணலாம். பைப்பிங் த்ரெட் இன்னும் எம்போஸ்டாக கொடுக்கும். என்ன ஒன்று, நீங்கள் கொஞ்சம் திக்னஸாக கொடுக்கணும், இன்னும் அதிகமாக த்ரெட்டு. ரொம்ப எம்போஸ்டாக வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நாட் போடுறேன். ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு இது உள்ளே விட்டு அகெயின் அந்த நாட்டுக்கு கொடுத்து, அவ்வளோதான், கொடுத்துட்டோன்னா நாட் விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாட்டு விழுந்துருச்சு. அவ்வளோதான், நார்மலாக சில்க் த்ரெட்டை நம்ம லோடிங் கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நல்லா பீடுக்குள்ளேருந்து எடுத்துக்கோங்க த்ரெட்டை. சில்க் த்ரெட் வராதவங்களுக்காக தான் நான் வந்து ஒரு இதுவும் போட்டுட்டு வந்துட்ருக்கேன். ஏன்னா வந்து சில்க் த்ரெட்னா நிறைய பேர் பயப்படுறீங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் நான் போட்டுட்ருக்கேன். வரலன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 2 த்ரெட்டுமே வந்து தானே பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு துளிப் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சில்க் த்ரெட்டுக்கு, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நேம் சொல்லியே தான் நான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் வந்து மெட்டீரியல்ஸ் நேம் எல்லாமே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து மெட்டீரியல்ஸுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மெட்டீரியல்ஸ் நேம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸுமே ஷோ பண்ணி நான் உங்களுக்கு நேம் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போது அப்பில் போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வரப்போ டவுனில் நம்மளை பார்த்து வரப்போ டவுனில் ஒரு ஸ்டிச் போடுறோம். அண்ட் அகெயின் நம்ம வந்து அப்பில் கொண்டு போகிறோம். நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போடுறோம். அண்ட் வந்து எடுத்து இது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் போகிறப்போ அப்பில் ஒரு ஸ்டிச் போடுறோம். புரியும்னு நினைக்கிறேன். வேணால் இன்னொரு ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை பார்த்து எடுக்கிறப்போ ஒரு ஸ்டிச், டவுனில் ஒரு ஸ்டிச். அகெயின் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போகிறப்ப மட்டும் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போது நம்ம அப்பில் ஒரு ஸ்டிச் போடணும்.
நம்மளை பார்த்து எடுக்கிறப்போ டவுனில் கொண்டு போயிடணும், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கிறப்போ அப்பில் எடுக்கணும். பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். சில்க் த்ரெட் பண்ணுறவங்க, பிகினராக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் சிக்காச்சுன்னா இப்படி விட்டுட்டு பொறுமையாக எடுங்க. இந்த மாதிரி வருன்றதுக்காக தான் நான் ஸ்லோவாக சொல்கிறேன், உங்களுக்கு போடுறேன் வீடியோ. பாருங்கள், நல்லா இப்படி லூஸ் விட்டுக்கோங்க, பொறுமையாக எடுங்க. நீடில் எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்படி சுற்றுறதுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமோ அவ்வளோவும் நம்மளுக்கு நல்லா வரும். நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட இப்படி பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க கூட நாங்கள் ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இதை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போவோன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரு பீட் ஒர்க்லேருந்து சில்க் த்ரெட் ஒர்க்லேருந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறோம், கொண்டு போகிறோம். நல்லா வந்து அந்த பீடுக்கு உள்ளே நல்லா விடுங்க. ஏன்னா வந்து லோடிங் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கணும். அந்த கலரு, இந்த சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு கலர் மாதிரி தானே, அது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த க்ரீன் கலர் தெரிய ஆரம்பிச்சிடும், அது லோடிங் மாதிரி இருக்காது. ஒரு லீஃப் பார்த்தோன்னா கூட நம்மளுக்கு எப்படி இருக்கணும், அந்த ஃபுல் கவர் ஆன மாதிரி இருந்தால் தானே அது கம்ப்ளீட் லுக்கு கொடுக்கும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், நம்ம பார்க்குறப்போ அழகாக இருக்கணும் நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறோம், நம்மளுக்கு பார்த்து அக்கார்டிங் டு நம்மளுக்கு பார்த்து வரப்போ கீழே ஆப்போசிட்டில் போகிறப்போ இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் அப்பில் ஒரு ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எடுக்கிறோம், நம்மளுக்கு பார்த்து வரப்போ ஒரு த்ரெட்டு லைட்டாக விட்டுதுன்னா கூட பாருங்கள், பொறுமையாகிடுங்க. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கும் இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். அண்டு இப்போது இங்கே ஒரு ஸ்டிச் அழகாக இருக்கும். பாருங்கள், சில்க் த்ரெட் பார்க்குறப்பே அதை பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். நல்லா கொஞ்சம் இப்படி விட்டு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து மோஸ்ட்லி கட் ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது. பொறுமையாக பண்ணுங்கள், பேஷன்ஸோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அழகாக வரும். பாருங்கள், இப்போ வந்து நான் கிராஸாக எடுத்தும் இதை போடலாம், இப்படியும் போடலாம். கிராஸாக எடுத்தும் போடுறப்பையும் அழகாக இருக்கும் லோடிங்கு. நம்ம இப்படி போட்டாலும் அழகாக இருக்கும் லோடிங்கு. பிக் லீஃபாக இருந்தால் கொஞ்சம் கிராஸ் போடுங்க, கொஞ்சம் சின்ன லீஃபாக இருக்கப்போ இப்படி போட்டால் தான் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டில் வந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு குர்த்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு 4 லீஃப், 4 கூட தேவையில்லை, ஒரே ஒரு லீஃபு கொடுத்துட்டு, இப்போ இந்த லீஃப் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு பீட், இங்கே ஒரு பீட், இங்கே ஒரு பீட், ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டோன்னா ஸ்டிக் கூட பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம சுகர் பீடை ரவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்த சில்க் த்ரெடையே கூட நம்ம வந்து இந்த நாட் மாதிரி, ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அவ்வளோ அந்த சின்னதாக தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் அவ்வளோ கிராண்டான ஒரு அழகான லுக்கை கொடுக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இந்த சுடிதாருக்கு வந்து இந்த டிசைன் தான் ஹைலைட்டாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நாம் தான் அதை போட்டோன்னு சொன்னோன்னா, அப்படியா எனக்கும் போட்டு கொடுக்குறீங்களா, நான் வந்து ப்ளெயினாக இருக்குது என்கிட்ட ஒரு சுடிதார், அதில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டிச் மட்டும் போட்டு கொடுங்க நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சி அதை போட்டு நீங்கள் அதுலேயும் ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இல்லை ஒரு சும்மாவும் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு இதுவாகவும் நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்கும் போட்டு கொடுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது தான், அவங்க அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாவது கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம். அண்ட் வந்து இப்போ பாருங்கள், இந்த கேஃபே தெரியாத மாதிரி அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல சின்ன கேஃப் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கூட அகைன் நம்ம பேக் போகிறப்போ அந்த கேஃபை ஃபில் பண்ணிடலாம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது. எங்கே அந்த கேஃப் தெரியுதுன்றது நம்ம கரெக்டாக நோட் பண்ணி அதை கொண்டு போயிடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எடுக்கிறோம். இப்போ அந்த கேஃப் லைட்டாக தெரியுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேஃபை நம்ம இப்போது ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொண்டு போகிறோம். அந்த சின்ன கேஃப் தானே, அதை அப்படியே லைட்டாக அப்படி கொண்டு போயிட்டு சைடில் சின்ன ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த கேப் ஃபில் ஆகிடும், நம்மளுக்கு அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், நோ கேப், ஐ மீன் நோ ஸ்பேஸ், அந்த த்ரெட் இல்லாத ஸ்பேஸே இப்போ இருக்காது, அழகாக இருக்கும். சிக்காச்சுன்னா பொறுமையாக பண்ணுங்கள். அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ பொறுமையாக தான் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம நாட் போட்டுடலாம்.
இப்போ நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் லீஃப் அழகாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட் போட்டுடலாம். பாருங்கள் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு த்ரெட் எடுத்துட்டோம். அது உள்ளே விட்டு நம்ம எப்படி பீடுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அப்போது அதே மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்டில் இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த த்ரெட்டில் இருந்து உள்ளே விட்டு இதை ஆல்ரெடி நம்ம கொடுத்த அந்த த்ரெட்டை எடுத்துட்டு இப்படி இழுத்துட்டோன்னா அவ்வளோதான், நாட் அழகாக விழுந்துடும். இப்போ த்ரெட்டை நம்ம அழகாக பண்ணி விட்டுட்டோன்னா சின்ன நாட்டாக தெரியும். இஃப் இன்கேஸ் இங்கே நாட் உங்களுக்கு எதனா தெரிகிற மாதிரி இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீடில் லைட்டாக அப்படி விட்டு லைட்டாக விடுங்க. சின்ன கேப் மாதிரி அந்த த்ரெட்டு தெரியுதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கம்மு கூட அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அதை விட பெஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணிடுறது. அந்த த்ரெட்டோ இன்கேஸ் அதுவுமே இருக்குது, ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு த்ரெட்டோ ஏதாவது வெளியே தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கட்டானது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கீழே இந்த டவுனில் இப்படி நீடில் வச்சு இப்படி எடுத்துகிட்டு கீழே அண்டர் இந்த டவுனில் கீழே கம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ வந்து த்ரெட்டும் வெளியே வராது, அழகாக இருக்கும், லோடிங் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொத்தமாக பார்க்குறப்போ இவ்வளோ இது கொடுக்கணும்.